எல்லாருக்கும் வணக்கம். நவராத்திரி இன்னையிலேருந்து தொடங்கிருச்சு. முதல் நாளில் நம்ம எப்படி வழிபடணும், நைவேத்தியம் என்ன வைக்கணும், வழிபடக்கூடிய முறைகள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். நவராத்திரியினுடைய 9 நாளுமே ஒவ்வொரு நாளும் அம்பிகையை ஒவ்வொரு வடிவத்தில், நிறத்தில் ஆகியவற்றால் நம்ம அலங்கரித்து அதற்கு ஏற்ற கோலம், நெய்வேத்தியம் வச்சு அந்தந்த நாளுக்குரிய ராகத்தில் பாடல்கள் பாடி வழிபட வேண்டும். ஒவ்வொரு அம்பிகையும் ஒவ்வொரு மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். நவராத்திரி அப்படின்னாலே அம்பிகை, அதாவது பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களை வழிபடக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த ஆண்டு நவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறது செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. விஜயதசமியோட நிறைவடைகிறது. வழக்கமா நவராத்திரி அப்படின்னா சரஸ்வதி பூஜை வரையிலான 9 நாட்களும் விஜயதசமியோட 10வது நாள்லையும் கொண்டாடப்படும். ஆனால் சில வருஷத்துல மிக அபூர்வமா நவராத்திரி அப்படிங்கிறது 11 நாள் கொண்டாடப்படும். அப்படி இந்த ஆண்டும் அபூர்வமாக நவராத்திரி விழா மொத்தம் 11 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. நவராத்திரி காலத்துல கொலு வச்சு, கலசம் வச்சு, படம் வச்சு, அகண்ட தீபம் வைத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த முறையில வழிபாடு செய்தாலும் காலை மாலை 2 வேளைகளிலுமே அம்பிகைக்கு பூச்சூட்டி வீட்டில் தீபம் ஏற்றி நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வழிபட முடியலைன்னா காலையில் எளிமையாக பூ போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மாலையில் நெய்வேத்தியம் படைச்சு மந்திரங்கள் பாடல்கள் பாடி வீட்டிற்கு வருபவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நவராத்திரி வழிபாட்டினை நம்ம மேற்கொள்ளலாம். முடிந்தவர்கள் காலையிலே நெய்வேத்தியம் படைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம். ஆனால் நவராத்திரி வழிபாட்டினை மாலையில் செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒன்று. நவராத்திரி வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை நம்ம செப்டம்பர் நேற்றே நம்ம 21ஆம் தேதியே துவங்கியிருப்பாங்க நிறைய பேர். அப்படி துவங்காதவர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி காலையில் வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வைத்து ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் படைச்சு நவராத்திரி வழிபாட்டை நம்ம தொடங்கிக்கலாம். நவராத்திரி வழிபாட்டினா காலையில் 6 மணி முதல் 7:20 மணி வரையிலான நேரத்திலோ அல்லது காலை 9:10 மணியிலிருந்து 10:20 மணி வரையிலான நேரத்திலோ நம்ம துவங்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு பிறகு நம்ம வழிபாட்டை தொடங்கலாம். நவராத்திரியினுடைய முதல் நாளான செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று அம்பிகையினுடைய எந்த வடிவத்தை வழிபட வேண்டும், என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும், எந்த நிறத்தில் உடை உடுத்த வேண்டும், எந்த வகையான கோலம் போட வேண்டும் என்ற விவரத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். நவராத்திரியினுடைய முதல் வழிபாட்டு முறை அம்பிகையினுடைய வடிவம் அப்படிங்கிறது உமா மகேஸ்வரி வடிவம். கோலம் அரிசி மாவால் பொட்டு வகை கோலம் போடணும். மலர் பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர், இலை வில்வ இலை வச்சு படைக்கலாம். நைவேத்தியம் வெண்பொங்கல். தானியம் வைக்கிறோம் அப்படின்னா சுண்டல் வச்சுக்கலாம். நிறம் பச்சை கலர் புடவை. ராகம் அப்படிங்கிறது ராகம்லாம் இல்லை, நிறைய பேர் ராகம்லாம் தெரியாது, பாடல் பாடுவோம், அவ்வளோதான். நவராத்திரி வழிபாட்டின் போது அம்பிகை அந்தாதி, லலிதா சகஸ்கரநாமம், காமாட்சி அஷ்டகம், துர்காஷ்டகம், அம்பிகைக்குரிய மந்திரங்கள் ஆகியவற்றை நம்ம சொல்லி வழிபடலாம். தினமும் அம்பிகைக்குரிய 108 போற்றி துதிகளை சொல்லி அர்ச்சனை செய்வது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். முடியாதவர்கள் எளிமையாக அபிராமி அந்தாதி பாடல் மட்டும் பாடியும் வழிபடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி இன்னைக்கு தொடங்கிருச்சு. நேற்றே வீடு சுத்தம் பண்ணியிருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு செய்ய போறீங்கன்றவங்க காலையில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 6 மணிக்கு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அம்பிகையினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக வீட்டில் நிலைச்சிருக்கும். நவராத்திரி கொலு அப்படிங்கிறது தொடர்ந்து செய்கிறவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. சில பேருக்கு புதுசாக செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆசைப்படுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம செஞ்சோம் அப்படின்னா 9 நாளும் நம்ம வீட்டில் அம்பிகை இருக்கிறதா அர்த்தம். 9 நாளும் நம்ம வீடு சுத்தபத்தமாக நம்ம வச்சுக்கணும். 9 நாளும் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது படைக்கணும். நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தே ஆகணும். அதனால யோசனை பண்ணி செய்யுங்க. எல்லாருக்கும் ஆசைங்கிறது வரும். ஆனால் எல்லாரும் அதை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்குமே அதை செய்யணும். நவராத்திரி கொலு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம செய்யணும். நம்ம வழியாக செய்யணும். அப்படி செய்ய முடியலை அப்படின்னா அது ஒரு பாவத்தை தரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும், அதாவது செஞ்சுருவோம் தொடர்ந்து அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கொழு வைக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி மாலையில் தீபம் மட்டும் ஏற்றி நம்ம அம்பிகையை மனசார நினச்சி வழிபட்டாலும் நமக்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நன்றி, வணக்கம்.